வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் வந்து இன்னைக்கு சொதி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. இதை வந்து நான் ஏற்கனவே குக்கரில் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து இஞ்சி சாறு. இது வந்து வெஜிடபிள், அதுக்கு தேவையான பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது வந்து நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து சவுச்சோறு எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இது வந்து தேங்காய் பால், எலுமிச்சம்பழம், இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால், இது தேர்ட் பால். இப்போ வந்து அடுப்பில் ஜீரகம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். காய் வந்து சட்டியில் போடுறேன். ஆல்ரெடி அந்த பேனில் வந்து ஜீரகம் எல்லாமே போட்டு இது பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வைக்கணும், ஏன்னா வந்து தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து மூணாவது பால் வந்து பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குன்ட்டு. நான் வந்து 1.5 தேங்காய் முறி எடுத்தேன். இப்போ அந்த மூணாவது பாலை ஊற்றி இதில் இந்த காயை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்து வேக வைக்க போகிறேன். காரத்துக்கு அந்த ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா தான் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு, பாசி பருப்பு. இதை வந்து நல்லா குழைய வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என் பையன் தான் இன்னைக்கு என்ன சமைக்க சொல்லிங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சுன்னா தேங்காய் பால் வந்து நம்ம அடிக்கடி சேர்க்கணும். ஏன்னா வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. தேங்காய் பால் வந்து ஆயுர்வேதிக்காகவும் உடம்புக்கு ஹெல்த்தி. நமக்கு வந்து லேடிஸ்க்கு பிள்ளைங்களுக்குமே தேங்காய் பால் கொடுத்தா வயலில் உள்ள கெட்டதுன்னா வந்து வெளியாயிடும். நம்ம வந்து வாரத்தில் ஒரு தேங்காய் பால் குடிக்கணும். இப்போ அந்த இதில் வந்து இதாகிட்டு இருக்கு. சிம்மிலே வச்சுருங்க பாருங்க. மூணாவது தேங்காய் பாலில் தான் ஊற்றி இந்த பருப்பெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதாகிட்டு இப்போ நான் வந்து இஞ்சி சாறு, ஏன்னா தேங்காய் பாலில் அதனால் இஞ்சி சாறை ஊற்றிட்டு இப்போ உப்பு தேவைக்களவு உப்பு போடப்பேன். டப்பா ஜாடியை கழுவ போட்டுருவேன். அதனால் இப்போ வந்து உப்பு வந்து லைட்டாக எங்களுக்கு இந்த உப்பு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த 2வது தேங்காய் பால், இது வந்து அந்த 3வது தேங்காய் பாலோட திக்காக இருக்கா, அதை ஊற்றி கிளறி விட போனேன். இது வந்து நம்ம இடியாப்பம் சொதி வச்சு இடியாப்பம், அதுக்கப்புறம் சாதத்துக்கு இது சிப்ஸு அல்லது உருளைக்கிழங்கு. எனக்கு வந்து இது கடைசி நேரத்தில் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு மெனு வந்து சொதிண்டாச்சு. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சிப்ஸு, இஞ்சி துவையல், சொதி, இதுதான் எங்கள் வீட்டு மெனு இன்னைக்கு. இது இதாகிட்டு இப்போ வந்து நான் முதல் தேங்காய் பால், இது வந்து ரொம்ப திக்காக இருக்கா. இது வந்து இந்த காய் எல்லாமே ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கனால காய்லாம் வேகணுன்றது இல்லை. சிம்மிலே வச்சு அப்படியே ஊற்ற வேண்டியதான். செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் முதல் தேங்காய் பாலை ஊற்றுறேன். அவ்வளோதான். இப்போ அந்த கேரட்டு, பீன்ஸு இதில் வந்து இது அப்படியே இதாகிட்டுங்களா, அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு கிளறி விடணும். இது இன்றைக்கி வச்சிங்கன்னு வைங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து நிறைய சோறு கொஞ்சமாக வச்சு நிறைய குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த திருநெல்வேலி எங்கள் ஊர் சைடெல்லாம்
கல்யாணத்துக்கு மறுநாள் வந்து இது கண்டிப்பாக ட்ரெடிஷ்னலாக இந்த குழம்பு வந்து இருக்கும். அடிக்கடி நானும் செய்வேன் வீட்டில். ஃபைனலாக வந்து இது வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்பு ஆறின பிறகு டேஸ்ட்டுக்காக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றணும். அப்போ வந்து இன்னும் இருக்கும். ஆனால் ஆறின பிறகு ஊற்றணும். சூடாக ஊற்றிட்டோம் வைங்களேன் கசப்பாயிடும். இவ்வளோதான். சொதி வந்து ரொம்ப ஈஸி. நாங்கள் வந்து எங்கள் சொதி வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸு வச்சு இஞ்சி துவையல் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குது ரெசிபின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியா சேனல் ஆரோக்கியா 930 அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.